இன்றைய முக்கிய செய்திகள். நீதிச் செய்திகளின் தினம் ஒரு மருத்துவ தகவல். வில்வ இலையின் மருத்துவ பயன்கள். சளி, இருமல், மூக்கடைப்பு. வில்வ இலைகளை பொடியாக அரைத்து சாப்பிடலாம் அல்லது டீயாகவும் அருந்தலாம். கண் பார்வை மேம்பாடு. வில்வ இலைகள் கண் பார்வை குறைபாடுகளை சரிசெய்ய உதவும் என்று கூறப்படுகிறது. பல்வலி, வாய்வலி, சைனஸ் இவை வாய் மற்றும் பல்வலியை போக்குவதோடு சைனஸ் பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும். செரிமானம் மற்றும் குடல் புண். வில்வ இலைகள் செரிமானத்தை மேம்படுத்தவும் குடல் புண்களை தடுக்கவும் உதவுகின்றன. மற்ற பயன்கள். வில்வ இலை, பிஞ்சு, பூ, காய், பழம், வேர் என அனைத்தும் மருத்துவ குணம் கொண்டவை. இலைகளை பொடியாக்கி நீரில் கலந்து குழைத்து நெற்றியில் பற்றாக போடுவதன் மூலம் தலைவலி குறையும். எப்படி பயன்படுத்துவது? வில்வ இலைகளை காய வைத்து பொடியாக்கி காலையில் சிறிது சிறிதாக எடுத்துக் கொள்ளலாம். சளி, இருமலுக்கு வில்வ இலை டீ செய்து அருந்தலாம். வில்வ வேரை உலர்த்தி பொடியாக்கி நீர்விட்டு குழைத்து தலையில் பற்றாக பயன்படுத்தலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட ஜெகதேவி சாலையில் பர்கூர் காவல் ஆய்வாளர் அவர்கள் வாகன தணிக்கை செய்து கொண்டிருந்தபோது சந்தேகத்தின் பேரில் TN 07-5284 ஸ்கார்பியோ காரை நிறுத்தியபோது கார் நிறுத்தாமல் சென்றதால் காரை பின் தொடர்ந்து துரத்திச் சென்ற போது அதன் ஓட்டுநர் காரை கந்திகுப்பம் மகாராஜா கடை வழியாக வேகமாக ஓட்டி சென்று வேப்பனப்பள்ளி அருகே காரை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் தப்பி ஓடிவிட்டார். பின்னர் பர்கூர் ஆய்வாளர் திரு இளவரசன் அவர்கள் காரை கைப்பற்றி சோதனை செய்ததில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா கடத்தி வந்திருப்பது தெரியவந்துள்ளது. இதை அடுத்து காரை கைப்பற்றி காவல் நிலையம் எடுத்து வந்து வழக்கு பதிவு செய்து காரின் பதிவு எண்ணை வைத்து அதன் ஓனர் ஜெகதேவியை சார்ந்த நதிமை 27 தந்தை பெயர் நூர் முகமது ஞானம்மாள் காலனி ஜெகதேவி கிராமம் அஞ்சல் பர்கூர் தாலுகா கிருஷ்ணகிரி மாவட்டம் என தெரிய விசாரணையில் வந்ததை எடுத்து காரின் ஓனரை கைது செய்துள்ளனர். மேலும் தலைமறைவான காரின் ஓட்டுநர் பாபு சிங் 27 தந்தை பெயர் ஏக்நாத் சிங் ராஜஸ்தான் சார்ந்தவரை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். இந்த காரில் கூலிப் ஹான்ஸ் விமல் பான் மசாலா டுபாக்கோ ஆகிய குட்கா பொருள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன் மொத்த மதிப்பு கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள டான்சி தொழில்பேட்டையில் கிருஷ்ணகிரி பேருந்து நிலையத்தின் அருகே உள்ள ஏரி நிரம்பி